நேயர்களே வணக்கம். இன்று நாம் விவாதிக்கப் போவது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்து இனி ஒரு விவாதம் அல்ல, அது ஒரு அமெரிக்க முடிவு என்று சமீபத்தில் அறிவித்ததை குறித்து. இந்த பரபரப்பான அறிக்கை ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நீண்டகால ஆர்வத்தையும் கிரீன்லாந்தின் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தையும் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. டிரம்ப் நிர்வாகம் கிரீன்லாந்தை வாங்கும் யோசனையை முதலில் 2019 இல் முன்வைத்தது. அப்போதைய அதிபர் டிரம்ப் டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்க விரும்புவதாக பகிரங்கமாக தெரிவித்தார். இது உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கிரீன்லாந்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வளங்களுக்கான மூலோபாய முக்கியத்துவத்தை அவர் தனது விருப்பத்திற்கு காரணமாக காட்டினார். கிரீன்லாந்தில் அரிய மண் உலோகங்கள் மற்றும் பிற முக்கியமான கனிமங்கள் அதிக அளவில் இருப்பதும், ஆர்க்டிக் பகுதியில் அதன் புவியியல் இருப்பிடமும் அமெரிக்காவிற்கு ஒரு மூலோபாய நன்மையை அளிக்கும் என்று டிரம்ப் நம்பினார். இந்த முன்மொழிவுக்கு டென்மார்க்கிடம் இருந்து உடனடி மற்றும் உறுதியான மறுப்பு வந்தது. டென்மார்க்கின் அப்போதைய பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த யோசனை அபத்தமானது என்றும் அவர் விவரித்தார். இது இரு நாடுகளுக்கிடையேயான இராஜதந்திர உறவுகளில் ஒரு குறுகிய கால பதற்றத்தை ஏற்படுத்தியது. கிரீன்லாந்தின் மக்கள் மற்றும் டென்மார்க் அரசாங்கம் இந்த முன்மொழிவை ஒரு காலனித்துவ மனப்பான்மையின் வெளிப்பாடாக கருதினர். அமெரிக்காவின் இந்த முன்மொழிவு 1867 இல் ரஷ்யாவிலிருந்து அலாஸ்காவை வாங்கியது போன்ற வரலாற்று அடிப்படையாக கொண்டது என்று சிலர் குறிப்பிட்டனர். ஆனால் நவீன உலகில் இத்தகைய ஒரு நடவடிக்கை சாத்தியமற்றது என்று பெரும்பாலானோர் கருதினர். கிரீன்லாந்தின் சுயாட்சி மற்றும் டென்மார்க்குடனான அதன் வரலாற்று உறவுகளை இந்த முன்மொழிவு புறக்கணிப்பதாக கருதப்பட்டது. சமீபத்தில் டிரம்ப் தனது கிரீன்லாந்து இனி ஒரு விவாதம் அல்ல, அது ஒரு அமெரிக்க முடிவு என்ற அறிக்கையை வெளியிட்டார். இந்த அறிக்கை 2019ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அங்கு அமெரிக்காவின் நலன்களுக்கு கிரீன்லாந்தின் முக்கியத்துவத்தை அவர் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஆர்க்டிக் பாதுகாப்பு மற்றும் வளங்கள் தொடர்பாக அமெரிக்காவின் இறையாண்மை மற்றும் ஆர்வத்தை டிரம்ப் வலியுறுத்துகிறார். கிரீன்லாந்தின் முக்கியத்துவம் அதன் வளங்களில் மட்டும் இல்லை. இங்குள்ள தூலே விமானப்படை தளம் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. இது பனிப்போர் காலத்தில் நிறுவப்பட்டது மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கண்டறியும் ரேடார் அமைப்புகளுக்கு ஒரு மூலோபாய இடமாக செயல்படுகிறது. அமெரிக்காவின் இந்த கூற்று டென்மார்க்கின் சுயாட்சி மற்றும் கிரீன்லாந்து மீதான அதன் இறையாண்மை வாக்குறுதிகளுடன் முரண்படுகிறது. டிரம்ப் தனது நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்கா கிரீன்லாந்து மீதான தனது ஆர்வத்தை ஒரு மூலோபாய தேவை என கருதியது. பருவநிலை மாற்றம் காரணமாக ஆர்க்டிக் பனி உருகும் நிலையில் புதிய கடல் வழிகள் திறக்கப்படுவதும் முன்னர் அணுக முடியாத வளங்கள் கிடைப்பதும் கிரீன்லாந்தின் மதிப்பை மேலும் அதிகரிக்கிறது. டிரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பல்வேறு எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. டென்மார்க் மற்றும் பிற நேட்டோ நட்பு நாடுகள் கிரீன்லாந்தின் நிலை குறித்து அமெரிக்கா ஒருதலை பட்சமாக முடிவெடுப்பது குறித்து கவலை தெரிவித்துள்ளன. இத்தகைய அறிக்கைகள் அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையிலான இராஜதந்திர உறவுகளை மேலும் சிக்கலாக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஆர்க்டிக் பகுதியில் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களுக்கு இது மேலும் ஒரு காரணமாக அமைகிறது. குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆர்க்டிக் மீதான ஆர்வம் இந்த சூழலில் குறிப்பிடத்தக்கது. சீனா பட்டப்பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆர்க்டிக் வழிகளை அபிவிருத்தி செய்ய ஆர்வமாக உள்ளது. மேலும் கிரீன்லாந்தில் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கனிம பிரித்தெடுத்தல் திட்டங்களில் முதலீடு செய்துள்ளது. ரஷ்யா தனது வடக்கு பகுதி மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் ஆர்க்டிக் பகுதியில் தனது இராணுவ இருப்பை வலுப்படுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் கிரீன்லாந்து ஒரு பெரிய புவிசார் அரசியல் போட்டியின் மையமாக மாறுகிறது. அங்கு வளங்கள், வர்த்தக வழிகள் மற்றும் இராணுவ இருப்பு ஆகியவை முக்கிய பங்கை வகிக்கின்றன. டிரம்பின் கருத்துக்கள் கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை சுற்றியுள்ள விவாதங்களை மீண்டும் முன்னிலைக்கு கொண்டு வருகின்றன. கிரீன்லாந்து தனது பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தவும் சர்வதேச அரங்கில் தனது இருப்பை உறுதிப்படுத்தவும் முயற்சிக்கிறது.
ஆனால் டென்மார்க்கின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் பாதுகாப்பு உடன்படிக்கைகள் கிரீன்லாந்தின் சுயாட்சிக்கு ஒரு வரம்பை விதிக்கின்றன. அமெரிக்காவின் இந்த திடீர் ஆர்வம் கிரீன்லாந்தின் உள்ளூர் மக்களிடையே கலவையான உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. சிலர் பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகளை காண்கிறார்கள், மற்றவர்கள் தங்கள் கலாச்சார அடையாளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து கவலைப்படுகிறார்கள். சுருக்கமாக கூறினால், டொனால்ட் டிரம்பின் கிரீன்லாந்து இனி ஒரு விவாதம் அல்ல, அது ஒரு அமெரிக்க முடிவு என்ற அறிவிப்பு ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மூலோபாய நலன்களை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது டென்மார்க் மற்றும் பிற நட்பு நாடுகளுடன் இராஜதந்திர பதட்டங்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல், ஆர்க்டிக்கில் சீனா மற்றும் ரஷ்யாவின் அதிகரித்து வரும் ஆர்வத்தின் பின்னணியில் கிரீன்லாந்தின் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. கிரீன்லாந்தின் வளங்கள், அதன் புவியியல் இருப்பிடம் மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றத்தால் உருவாகும் புதிய வாய்ப்புகள் ஆகியவை இந்த பிராந்தியத்தை சர்வதேச அரசியலில் ஒரு முக்கிய மையமாக ஆக்குகின்றன. இந்த சிக்கலான புவிசார் அரசியல் சவால்கள் தொடர்ந்தும் நீடிக்கும். இந்த விவாதங்கள் குறித்து பார்வையாளர்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.